அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் உங்கள் ஃபோட்டோஸோட பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுடைய ப்ரௌசருக்குள்ளே என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ரௌசர் வச்சுருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய ப்ரௌசருக்குள்ளே என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனில் remove.bgன்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி என்டர் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்சைட் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயான வெப்சைட். நீங்கள் என்டர் பண்ணதும் அப்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய கேலரிக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் எந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதும் அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகி முடித்ததும் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் உள்ள டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஒரு பாப்அப் வரும். அதில் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிரும். இதுவே கிளியராக உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகலைன்னா ரைட் சைடில் உள்ள எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் எரேஸ் அண்ட் ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணாலும் எரேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரீஸ்டோர் பண்ணாலும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவே உங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதுலேயே உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட் இமேஜ் லிஸ்ட் அவுட் பண்ணிப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் உள்ள ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கான பேக்ரவுண்டை செட் பண்ணிவிட்டு ரைட் சைட் டாப் கார்னரில் ஒரு டவுன்லோட் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாப்அப் ஷோ ஆகும், அதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் வந்து உங்கள் ஃபைல் மேனேஜரில் டவுன்லோட் ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.